தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 13வது அதிகாரம். அடக்கமுடைமை. 123வது குறள். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இந்த குறளின் விளக்கம். அறிய வேண்டுவன அறிந்து நல்வழியிலே அடக்கத்தோடு நடக்கும் பண்பை பெற்றால் அதன் செறிவை அறிந்து மேன்மையும் உண்டாகும். அதாவது நாம் அறிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சு அந்த வழியில் நாம் ஒரு ஒழுக்கத்தோட ஒழுக்கத்தோட நல்வழியில் நடந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த நல்ல நடத்தை, அந்த ஒழுக்கமான நடத்தை சான்றோர்களால் பெரியோர்களால் அறியப்படும் போது அவர்கள்கிட்டேருந்து நமக்கு ஒரு மேன்மை, ஒரு உயர்வு உண்டாகுமா. அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். சான்றோர் நல்லோர்களால் நம்மளோட அந்த ஒழுக்கம் அறியப்பட்டு நமக்கு ஒரு மேன்மையும் ஒரு உயர்வும் கிடைக்குமா. அடக்கத்துடன் வாழ்வதே அறிவுடைமை என்று அறிந்து ஒருவன் அடக்கமாக வாழ்ந்தால் அவனது அடக்கம் நல்லவர்களால் அறியப்பட்டு அது அவனுக்கு பெருமையை கொடுக்கும். ஒருத்தன் எவ்வளவு அடக்கமாக வாழ்கிறானோ, எவ்வளவு தன்மையாக பண்பாக சிரம் தாழ்த்தி தன்னோட பணிவை காட்டி அடக்கமாக வாழ்கிறானோ அப்படி வாழ்கிறவனோட பெருமை உயர்ந்தோர்களாலும் சார்ந்தோர்களாலும் அறியப்பட்டு அவனுக்கு ஒரு பெருமை உண்டாகுமா. அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து அதற்கேற்ப அடக்கத்துடன் நடந்து கொள்பவரின் பண்பை உணர்ந்து அவருக்கு பாராட்டுக்கள் குவியும். அந்த அடக்கமோடு வாழ்கிறவருக்கு அவருக்கு யாரும் தன்னாலே அவருக்கு பாராட்டும் பெருமையும் குவியும்.